கிட்னி ஸ்டோன் குழந்தைகளுக்கு நம்ம ஊர்ல ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு, குறிப்பா தமிழ்நாட்டில். பிறவிலேயே கிட்னில ஏற்படுற சில மெட்டபாலிக் சேஞ்சஸ்னால இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப காமனா வந்துட்டே இருக்கு. கிட்னி ஸ்டோனை தடுக்க முடியுமானா யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணி, பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தோம்னா அந்த கிட்னி ஸ்டோனை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்களே வந்துருச்சுன்னா வாழ்க்கை முழுக்க வந்துட்டே இருக்குமா அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கிட்னி ஸ்டோன் வந்ததுலேயே இந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய பாதிப்புகள்லாம் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லா தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் இருக்கும். ஒன்ஸ் கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு, அதை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணலைன்னா கட்டாயமா வாழ்க்கை முழுக்க பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே வந்து இவங்களுக்கு கரெக்டான சமயத்துல கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் லாங் நார்மலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டே இருக்கு. குழந்தைகளுக்கு கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு, ஆபரேஷன் எப்படி பண்ணுவோம்? இந்த காலத்துல எந்த வயசு குழந்தையா இருந்தாலும் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தழும்பு பத்தி பயமே தேவையில்லை. போஸ்ட் ஆபரேட்டிவ் ரெக்கவரி பத்தி, அவங்களுடைய ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி பத்தி, எதை பத்தியும் நம்ம கவலைப்படாம கரெக்டான சமயத்துல கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கும்.